இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான திறன் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த திறன் வந்து ஒரு ஆசிரியர் தெரிந்து கொண்டால் மாணவர்கிட்ட வந்து அவன் அந்த பாடப்பகுதியை முழுவதுமா புரிஞ்சிருக்கானா, அந்த பாடப்பகுதியிலிருந்து அவன் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவனால் ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியரால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திறன். சரிங்களா? அது என்ன திறன், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கிளாஸை கவனிக்கும் போதே இந்த கேள்வி எது அடிப்படையானது, அந்த கேள்வி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அதை பத்தி ஓனா எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்டுருக்கீங்க, சார் நமக்கு டைம் கம்மியா இருக்கு சார், இப்ப இருந்து படிச்சா நம்ம முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து நோட்ஸ் அனுப்பிச்சிட்டு நீங்க இப்ப இருந்து நீங்க எப்படி படிக்கணும், எக்ஸாமுக்குள்ள எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கணும் அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 2ல இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளர் வினாக்கள் கேட்கும் திறன். அது என்ன சார் கிளர் வினாக்கள் கேட்கும் திறன்? வினாக்கள் கேட்கும் திறன் தெரியும், அது என்ன சார் கிளர் வினாக்கள் கேட்கும் திறன் அப்படின்னா, இப்ப ஒரு பாடப்பகுதியை நடத்தி முடிச்சிட்டோம். அந்த பாடப்பகுதியை பத்தி மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறோம். அவனுக்கு ஆன்சர் சரியா சொல்ல தெரியல அப்படின்னா ஆசிரியர் வந்து சில கின்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இப்ப நீங்க டிவில ப்ரோக்ராமா பார்த்துருப்பீங்க, ஒரு பாடலை கண்டுபிடிக்க சொல்லி நிறைய குழு எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த குழுவை வச்சு இது என்ன பாடல் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு. கொஸ்டின் கேட்கும்போது அவன் அந்த ஆன்சர் தடுமாறுறான். அதுக்கு ஒரு ஆசிரியர் சில குழு எல்லாம் கொடுக்குறாரு, இது சம்பந்தமா தான் அந்த ஆன்சர் சொல்றாரு. மாணவர்கிட்ட அதுக்கான சரியான ஆன்சரை வரவைக்கிறதுக்காக ஆசிரியர் மென்மேலும் கொஸ்டின் கேட்கணும். சரிங்களா? அவன் சொல்ற ஆன்சர் வச்சு மற்ற மாணவர்கிட்டையும் அந்த கொஸ்டின் கேட்கணும். அப்படி கேட்கும்போது அந்த பாடப்பகுதியில இருக்க சந்தேகங்கள் வந்து மாணவர்களுக்கு வராது. அதே மாதிரி அவனால ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை வந்துடும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த கிளர் வினாத்திறன் முக்கியமானது. இப்போ அது இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, கிளர் வினாக்கள் திறன். இதுல பாருங்க, ஏதேனும் ஒரு பாடத்தலைப்பை எடுத்துக்கொண்டு, ஏதேனும் நம்ம நடத்தி முடிச்ச ஒரு பாடத்தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் மென்மேலும் வினாக்கள் கேட்டு, பாருங்க மேன்மேலும் வினாக்கள் கேட்டு விடை காண தூண்டும் திறன் கிளர் வினாத்திறன் எனப்படும். அதுக்கான விடையை அவன் சொல்லணும், அதுதான் கிளர் வினாத்திறன் எனப்படும். சரிங்களா? சில எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, தூண்டுதல் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அதுல பாருங்க ஆசிரியர் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு, இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு. அவன் மௌனமா இருக்கான், தெரியல. அப்ப ஆசிரியர் சில கிண்ட்ஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, இது புது என்ற வார்த்தையில் தொடங்கும் அப்படின்னு சொன்ன முடியும். ஓ புதுன்னா அவன் டக்குன்னு என்ன செஞ்சான், புது தெளிவுன்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் அந்த ஆற்றலை தூண்டி அதுக்கான ஆன்சரை வாங்கணும். இது ஒரு வகை சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இந்த கூடுதல் தகவல்கள் பெறுதல் பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு பாடம் நடத்திடுறோம், இல்ல ஒரு புத்தகம் வந்து மாணவர் என்ன சொல்றான், எனக்கு இந்த புத்தகம் பிடிக்குன்னு சொல்லி ஒரு வரியில சொல்லிடுறான். இப்ப யாராவது ஒரு வரியில ஆன்சர் சொன்னா இவன் கரெக்டா புரிஞ்சுதான் சொல்றானா புரியாம சொல்றானா ஆசிரியருக்கு தெரியாது. அப்ப அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம், இந்த புத்தகத்தில் குறிப்பாக எந்த கதாபாத்திரம் அல்லது எந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டனா, உண்மையிலேயே அவன் அந்த புத்தகத்தை படிச்சிருந்தானா எனக்கு இந்த கதாபாத்திரம் பிடிக்குது, எனக்கு இந்த பகுதி பிடிக்குன்னு அவனால சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்க, மறுமுறை ஆற்றுப்படுதல் சொல்றாங்க பாருங்க. இப்போ ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாணவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறார். மாணவன் என்ன சொல்றான், தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் முறை அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆசிரியர் சொல்ற மிகச்சரி. அப்படியானால் சூரிய ஒளி கிடைக்காத இரவு நேரங்களில் தாவரங்கள் எப்படி செயல்படும் என்று நினைக்கிறாய்? இப்போ பாத்தீங்களா, ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டான், ஆனா அதை வச்சேவும் மறுபடியும் கொஸ்டின் கேட்கறது. இதெல்லாம் என்ன சொல்லுவானா கிளர் வினாக்கள் திறன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா கிளர் வினாக்கள் திறனா? இப்ப பாருங்க,
முக்கியமான விஷயத்த உங்களுக்கு இப்படி பாக்ஸ் போட்டு கொடுத்துக்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க பாக்ஸ் போட்டீங்கன்னா எக்ஸாம்க்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். இதுல பாருங்க, முதல் வினாவிற்கு மாணவன் அளித்த சரியான விடையை கொண்டு, இப்ப ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு சொன்னா அதுக்கான ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டான். அதுக்கு பிறகு பாருங்க, மேலும் ஒரு வினாவினை உருவாக்கி அவர்களின் பகுத்தறிவு சிந்தனை, விழிப்புணர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்த வினவும் வினாக்களே கிளர் வினாக்கள் திறன் எனப்படும். ஒளிச்சேர்க்கை என்றால் என்னன்னு அவன் கரெக்டா சொல்லிட்டான். அப்ப இரவு நேரங்களில் தாவரங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், அவனை சிந்திக்க தூண்டுறோம். இதைத்தான் கிளர் வினாக்கள் திறன் சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, நுண்ணிலை கற்பித்தலில் இது ஒரு முக்கியமான திறனாகும். மாணவர்கள் வினாக்களுக்கு விடையை கூற இயலாத போது அல்லது முழுமையாக விடையை அளிக்காத போது ஆசிரியர் கிளர் வினாக்களை பயன்படுத்துகிறார். இந்த கிளர் வினாக்கள் நோக்கங்கள் என்ன? ஒரு 5 நோக்கங்கள் இருக்கு. ஒண்ணு பாருங்க, மாணவர்கள் சரியான விடை கூற ஊக்குவித்தல். 2, முக்கிய பாடத்தலைப்புடன் தொடர்புடைய வினாக்களை கேட்டல். அடுத்து பல்வேறு ஆதரவான வினாக்களை கேட்டல். அடுத்து ஏற்கனவே பெற்ற அறிவுடன் புதிய அறிவை இணைத்தல். அடுத்து சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் பகுப்பாய்வு திறனை மேம்படுத்தல். இதுதான் இந்த கிளர் வினாக்கள் கேட்கறதுக்கான நோக்கம். ரைட். இப்ப முக்கியமான விஷயம், இது நோக்கங்கள் என்னன்னா ஒரு 5 நோக்கங்கள் இருக்கு. 1, துண்டு செய்தி அளித்தல். 2, மேலும் தகவல் தேடுதல். 3, மீண்டும் மையப்படுத்துதல். 4, மீண்டும் வழிகாட்டுதல். 5, விழிப்புணர்வை அதிகரித்தல். இந்த 5 உட்கூறுகள் இருக்கு. இது என்னன்னு பாத்தோமா? ஃபர்ஸ்ட் 1, துண்டு செய்தி அளித்தல். இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்தியாவின் தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி ஆசிரியர் புது அப்படின்ற வார்த்தையை கொடுத்தாரு. இதுதான் துண்டு செய்தி அளித்தல். அதை பாருங்க, சில சமயங்களில் மாணவர்கள் தவறான விடையை கூறும் சூழலில் இருந்து சரியான விடை கூறும் சூழலுக்கு மாற ஆசிரியர் சில செய்திகள் அளித்தல் மற்றும் சைகை மூலம் கூறுதல் துண்டு செய்தி அளித்தல் எனப்படும். ரெண்டாவது பாருங்க, மேலும் தகவல்களை தேடுதல். இப்ப சொன்ன ஒளிச்சேர்க்கை என்னன்னு சொல்லிட்டேன், அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டான். அப்ப இரவு நேரங்களில் தாவரங்கள் எப்படி செயல்படும் சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அவனுடைய மேலும் தகவல்களை தேடுறதுக்கு அவனுக்கு உத்வேகமா இருக்கு. அதுதான் பாருங்க, இம்முறையில் மாணவனின் ஆரம்ப விடை பாதி சரியாகவோ அல்லது முற்று பெறாமலோ இருக்கும்போது ஆசிரியர் ஒரு பொருளை பற்றிய அதிகமான விவரங்கள் பெறவும், ஆரம்ப விடையின் விளக்கம் பெறவும், வேற என்ன போன்ற வினாக்களின் மூலம் மாணவர்களிருந்து சரியான பதிலை பெற முடியும். அடுத்து 3ஆவது பாருங்க, மீண்டும் மையப்படுத்துதல். இது பாருங்க, ஆசிரியரின் வினாவிற்கு ஓரளவு சரியான பதிலை மாணவன் கூறும்போது இம்முறை பயன்படுகிறது. எப்படி பயன்படுகிறது பாருங்க, மாணவரின் விடையை மீண்டும் மையப்படுத்தி வினாக்கள் கேட்டு மாணவரின் முந்தைய அறிவை புதிய அறிவோடு தொடர்படுத்தி சரியான பதிலை மற்றொரு முறை மூலம் காண செய்ய வேண்டும். ஒளிச்சேர்க்கை என்ன சொல்லிட்டா, அது தொடர்புடைய ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். இரவு நேரங்களில் தாவரங்கள் எப்படி செல்வம் கேட்கிறோம். அப்போ முந்தைய அறிவோடு புதிய அறிவை இணைக்கிறோம். அதுதான். அடுத்து பாருங்க, மீண்டும் வழிகாட்டல். ஒரு வினாவை பல மாணவர்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்பது மீண்டும் வழிகாட்டுதல் எனப்படும். இப்போ ஒரு மாணவர்கிட்ட கேட்கிறோம், சுற்றுச்சூழல் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அவன் சொல்றான், மனித வாழ்க்கைக்கு வந்து சுற்றுச்சூழலை நல்லபடியா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் சொல்றான். இன்னொரு மாணவன் எழுப்புறான், இவன் மனித வாழ்க்கைக்கு வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம் சொல்றானே, நீ அதை எந்த வகையில் அதை சொல்ற அப்படின்னு அவன் சொல்லுவான். சார், பிளாஸ்டிக் பயன்படுத்துறது குறைக்கணும் அப்படின்னு ஒரு மாணவன் சொல்லுவான். இன்னொரு மாணவன் கேட்கிறோம், இந்த பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தினால அந்த பிளாஸ்டிக் அழிகிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்கணும். இப்போ பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை வச்சு எல்லா மாணவர்கிட்டையும் கொஸ்டின் கேட்குறது. அதுதான் என்ன பாத்தீங்கன்னா மீண்டும் வழிகாட்டுதல். அடுத்து பாருங்க, விழிப்புணர்வு அதிகரித்தல். இந்த முறையில் ஏன், எப்படி போன்ற வினாக்கள் கேட்கப்பட்டு சரியான விடைகளை வரவழைப்பதன் மூலம் மாணவர்களின் பகுத்தறிவு, விழிப்புணர்வு. ஒரு புத்தகம் பிடிக்குன்னு சொல்றான், உண்மையிலே அவன் படிக்கணும்னு சொல்லுவான். அவள் பகுத்தறிவு வழங்கினா அந்த புத்தகத்துல நீ படிச்ச கதாபாத்திரம், அந்த கதை புத்தகத்துல நீ படிச்ச கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்கு, அந்த புத்தகத்துல எந்த பகுதி உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறப்ப உண்மையிலே அவன் படிச்சிருந்தானா அவன் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே சொல்லுவான். அதுதான் பாருங்க, கேட்கப்படும் சரியான விடைகளை வரவழைப்பதன் மூலம் மாணவர்களின் பகுத்தறிவு, விழிப்புணர்வு ஆகியவை அதிகரிக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரே ஒரு திறன் மட்டும் இந்த இதுல நடத்திட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.